வணக்கம் நண்பர்களே, அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம சென்னையில் ஆக்டிங் டிரைவருக்கான ஜாப் பார்த்துட்ருக்குறோம். இதில் நிறைய டியூட்டி டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு எப்படியும் ஒரு 50லேருந்து 70 வரைக்கும் டியூட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். வண்டி நிறைய ஆயிடுச்சு. அதனால் டியூட்டி போடுறவங்களும் சரி, டியூட்டி எடுக்கிறவங்களும் பார்த்து நிதானமாக பண்ணி முடிச்சு கொடுங்க. அப்போ புதுசாக வந்திருக்கவங்க தாராளமாக லிங்க்குன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அந்த லிங்க்கில் போயிட்டு அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பயோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டியூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அட்மின்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம்னா அட்மின்ஸ் தனிப்பதிவில் போயிட்டு என்ன டவுட் கேட்டாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஆக்டிங் டிரைவர் பார்க்கும்போது ஒரு சில டைமில் நம்மளுக்கு அமௌண்ட்டு சரியாக வரலன்னா, நீங்கள் டியூட்டியை முடிச்சுட்டு அமௌண்ட்டு வாங்காமல் ஃபஸ்ட்டு நம்ம டியூட்டி போட்டவங்கக்கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டுருங்க. இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, 4 ஹவர்ஸுக்கு 500 அடிஷ்னல் 80 சொல்கிறாங்களே. சப்போஸ் 5 ஹவர்ஸ் ஓடுது, 5 ஹவர்ஸ்னால் 4 ஹவர்ஸ் ஓடிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுனாவே நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் காசு வாங்கிக்கோங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 80 ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க. கால் மணி நேரத்துக்குலாம் 80 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணியிருப்பீங்க, ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பைசா கேட்குறோம். அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணதால் நீங்கள் உங்களோட காசை நீங்கள் கேட்டு வாங்க பாருங்கள். எனக்கு நிறைய வாட்டி இந்த அனுபவம்லாம் நடந்திருக்கு. இப்போ வித்தவுட் கமிஷன் சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த 15 மினிட்ஸ்லாம் பார்க்க வேணாம். எப்படியும் 500க்கு 50 ருபீஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு சில கஸ்டமர் எப்படின்னா அவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை இருக்கும். அப்போது 480 அந்த ரேஞ்சில் போடுவாங்க. 3 ஹவர்ஸுக்கு 400. அது என்ன கேட்டால் அந்த டியூட்டி லாங்காக போச்சுன்னா உங்களுக்கு லாபம் இருக்குது. அது ஷார்ட்டாக 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் முடியுதுன்னா அது உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா 400 3 ஹவர்ஸுக்கு 400ன்னும் போது நீங்கள் 40 ருபீஸ் அவங்களுக்கு கமிஷன் போட்டிங்கன்னா 360 ருபீஸ் தான் உங்கள் கையில் நிற்கும். அது உங்களுக்கு லாஸ் தான். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க 4 ஹவர்ஸுக்கு 450 போட்டலாம், இல்லை 480 போட்டலாம். 4 ஹவர்ஸ் டேரிஃப் தான் நம்மளுக்கு நல்லது. அது 3 ஹவர்ஸில் முடிஞ்சாலும் வேஸ்ட்டு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில கஸ்டமர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஹவர்ஸ் பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வேலை இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் கரெக்டாக ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் லேட்டாக வர மாதிரி நம்மளுக்கு கால்குலேஷன் தெரியும், எப்படியும் எடுத்த இடம் தெரியும். அதை விடும்போது நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரு 15 மினிட்ஸ் வரா மாதிரியே பண்ணிக்கங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளை பண்ணும்போது நம்ம அவங்கள பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுமாதிரி தான் ஒரு கஸ்டமர் ஒரே இடத்துல எனக்கு கரெக்டாக ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க, சும்மா கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் வேணும்னே பண்ணுவாங்க ஒரு சில கஸ்டமர்லாம். அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி பண்ணுறது தப்பு கிடையாது சொல்ல வரேன். இது அவுட் ஸ்டேஷன் ட்ராப் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதுவரையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கும் மற்றும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்ததால் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.